நன்றாக யோசித்து பாருங்கள். வேதத்திலும் இறைவனிடத்திலும் நம்பிக்கை இல்லைன்னா மேற்கொண்டு பக்தி எப்படி வரும்? ஸ்ரத்தை என்ற நம்பிக்கை தான் மேற்கொண்டு பக்திக்கு அடிப்படையாக இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கையை ஒருத்தர் ஊட்டணும். வேதம் சத்தியம், ராமாயணம் சத்தியம், ஆழ்வார் பாசுரங்கள் சத்தியம், இதை ஒருத்தர் சொல்லணுமே. மிடை தரு காலத்து ஆனா இங்கேயோ கலியுகம் அப்படியே நெருக்கமாக சூழ்ந்திருந்து இதெல்லாம் தப்பு, வேதமெல்லாம் யாரோ சும்மா எழுதி வச்சுட்டு போனது அப்படின்னு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராமாயணம் அது ஏதோ வால்மீகியின் கற்பனை காவியம் என்கிறார்கள். ஆழ்வார்கள் தமிழ்ல அவ்வளவு அற்புதமா பாசுரம் பாடியிருக்கா, அது ஏதோ வெறும் பக்தி இலக்கியம் அவ்வளவுதான், அதுல வேத கருத்தெல்லாம் இல்ல, அது என்ன வேதம் தான் ஆழ்வார் பாசுரம்ங்கிறது, நாங்க ஏற்க மாட்டோங்கிறா. அந்த காலத்துல முதல்ல நம்பிக்கையை ஊட்டணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்பினாதான் மேற்கொண்டு அவரிடத்திலே பக்தியை வளர்க்க முடியும். அந்த மிடைத்தரு காலத்து அந்த காலத்திலே இராமானுசன் விண்ணை விட்டு மண்ணை நாடி வைகுண்டத்தில் இருந்து இந்த பூலோகத்திலே இராமானுசன் ராமானுஜன் வந்து அவதாரம் பண்ணார். மிடைதரு காலத்தி ராமானுசன் வந்து என்ன பண்ணாராம்? ஆஹா, கலியின் இருள் உலகம் முழுக்க சூழ்ந்திருக்கு, இந்த இருளை போக்க வேண்டும் என்றால் ஒளியால் தான் இருளை போக்க முடியும். வெளியில இருட்டு இருக்குன்னா சூரிய ஒளி வந்தா இருட்டு போகும், அல்லது நில ஒளி வந்தால் இருட்டு போகும், அல்லது விளக்கேற்றி வைத்தால் இருட்டு போகும். ராமானுஜர் பார்த்தார், நான் ஒரு விளக்கேற்றுகிறேன், உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை இருளாகிய அந்த இருளை போக்குவதற்கு நான் ஒரு விளக்கேற்றுகிறேன்னு ஏற்றினாராம். என்ன விளக்குன்னா ராமானுஜர் என்ன பண்ணாரா, மிக்க நான்மறையின், மிக்கனா பெருமை மிக்கன்னு அர்த்தம். வேதங்களுக்குள்ள பெருமை இருக்கே, எந்த ஒரு மனிதனாலும் இயற்றப்படாதது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றியது என்ற காலவரையறை இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடியது, மாறாது இருக்கக்கூடியது, அழியாது இருக்கக்கூடியது, பகவானுடைய மூச்சுக்கு சமம்னு கொண்டாடப்படக்கூடியது. ஆனா அந்த வாக்கியத்துக்கு ராமானுஜர் இன்னுமே சில ஆழ்பொருள் காட்டி இருக்கிறார். ஆனா ஜஸ்ட் நினைவில் கொள்வதற்காக மட்டும் இந்த அர்த்தம் சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட பல பல பெருமைகள் கொண்டது வேதம். அந்த மிக்க பெருமை மிக்க நான்மறையின் 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அத்தோடு கூடியிருக்கக்கூடிய உபநிடதங்கள், உபனிஷத்து, மிக்க நான்மறையின் அந்த வேதம் உபனிஷத்தினுடைய சுடர் ஒளியால், சுடர்மிகு சுருதின்னு நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே பாடியிருக்கிறார். ஒளி வீசக்கூடிய வேதமா. ஏன்னா அந்த வேதத்தை நாம் கற்க கற்க நமக்குமே ஒரு தேஜஸ்ங்கிறது வரும். அதனாலதான் சுடர் ஒளி. சுடர்னா வெளியே பிரகாசிக்கக்கூடியன்னு அர்த்தம், ஒளினா உள்ளுக்குள்ளே அந்த ஒளியை கொண்டதுன்னு அர்த்தம். அப்ப சுடர் ஒளியால், சுடர்மிகு சுருதின்னு நம்மாழ்வார் பாடியபடி அந்த வேதத்தினுடைய பிரகாசமான அந்த ஒளியாலே அவ்விருளை துறந்திலனேல் ராமானுஜர் என்ன பண்ணாராம், மக்கள் மனசுல வேதத்தின் சரியான பொருளை தீபம் போல ஏத்தி வச்சாராம். ஏத்தினது என்ன ஆயிடுத்துனா அவ்விருளை, எந்த இருள்? கலியுகத்தால் ஏற்பட்ட அறியாமைங்கிற இருள் இருக்கே, துறந்து அப்படின்னா துரத்தி விட்டார்னு அர்த்தம். அந்த இருளை இந்த விளக்கை கொண்டு ராமானுஜர் துரத்தி விட்டார்.